ஹாய்! வெல்கம் டு பவிஸ் ஹெல்த்தி பெர்ஸ்பெக்டிவ் சேனல். இப்போ நம்ம செய்ற சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம லைஃப்ப எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்றது தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதான் அந்த வீடியோக்குள்ள போலாம். மீல்ஸ் ஸ்கிப் பண்றது, ப்ராப்பரா தூங்காம இருக்கிறது, அண்ட் ஃபோன் கன்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஒரு நாள் தானே லேட்டா தூங்குனா என்ன? ஒரு நாள் தானே சாப்பிடலாம் என்ன? அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், மைண்ட் அஃபெக்ட் பண்ணும். இதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதே மாதிரி நான் பேரண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, சிப்லிங்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் அடல்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா குறைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம டெய்லி பேரண்ட்ஸ் கூட அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆவது பேசுறோமா? சிப்லிங்ஸ்க்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆவது கால் பண்ணி பேசுறோமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். எவ்ரிடே நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, கண்டிப்பா இட் இஸ் அ கிரேட் திங். பட் நம்ம அத செய்யல அப்டின்னா, நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்றது உண்மையான விஷயம். ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபோன்லாம் நம்மள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதுல்ல. நம்ம அ வீட்லயே இருப்போம். ஆனா ஃபோன் பார்த்துட்டே இருப்போம். வீட்ல எல்லாரும் ஒரு ஃபோன் வச்சுட்டு ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்ம சைல்ட்ஹுட்லலாம் நம்மகிட்ட ஃபோனே இருக்காது. அ வீட்லயும் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்காதுல்ல. அப்பலாம் எல்லாரும் உட்காந்து பேசுறது, அதெல்லாம் எவ்ளோ நல்லா இருந்துச்சுல்ல. நீங்க சொல்லும்போதே அப்படியே பழைய மெமரீஸ் தான் வருது. ஆனா நம்மளுக்கு தெரியுதுல்ல, அந்த ஃபோன் நம்மள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, நம்ம கான்ஷியஸா இருந்து அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்ம பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, சிப்லிங்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ நம்ம பண்ணணும். பண்ணா தான் ஆ நம்ம இந்த ஜெனரேஷன வின் பண்ற மாதிரி இருக்கு. இல்லன்னா நம்ம இந்த ஜெனரேஷனோட ட்ராப்ல நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல ரியலைஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம். பட் ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் இன்டேக் இதெல்லாம் நம்ம ரொம்ப கான்ஷியஸா பண்ணணும். ரியலைஸ் மட்டும் பண்றது நோ யூஸ்ன்றத நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ தட்ஸ் இட். See you on another video. Bye.